என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் செடி மேல மைக் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் வந்து அட்டென்ஷன் கிரியேட் பண்ணுங்க. இல்ல அப்படி இல்ல. இப்ப மைக் கையிலே புடிச்சிட்டு பேசினா நல்லா இல்ல. இப்படி அழகா ஒரு நீங்க வந்து வீடியோ போட்டோ போட்டாலே எல்லாருக்கும் அட்டென்ஷன். இது எதுக்கு இதெல்லாம்? இதெல்லாம் இந்த ரோஸ் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் ஃபேன்ஸ் மீட் நடக்கிறப்போ அவங்கள ஒருத்தர் தான் எனக்கு இது கொடுத்தது. நீங்க அதுக்காக இப்ப இதுல மைக் வச்சு பேசினா நல்ல விஷயம் தானே, கொடுத்தவங்க ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. மைக் ஆன் பண்ண மறந்துட்டா. நம்ம தான் யூடியூபர்ஸ். ஓகே, இன்னைக்கு ஷூட் நாங்க முடிச்சிட்டோம். இதோட வீடியோஸ் வரும். அக்கா இன்னைக்கு பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க. இங்க பாருங்க, வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் இதுவும் நான் தான் போட்டேன். ஆமா, ஹேர் ஸ்டைலிஸ்ட் கம் ஜுவல்லரி ஆர்கனைசர். ஆமா, அண்ட் மேஜிக் போடும் பேர் என்ன? மேஜிக் பூ போடும் கவிஞர். நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அப்ப நானும் அந்த மாதிரி நினைச்சதுல தப்பு இல்லையே. இல்ல சார், எதுக்கு அது மீட் பண்ணல, சிங்கிள் மீட்டிங் தான் நான் மீட் பண்ணது. சரி, நான் அப்படி எதுவுமே சொல்ல. நான் போய் அப்படி சொல்வேன் ஸ்வேதா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். இந்த அமேசிங்கான ஷூட்டை நாங்க வந்து முடிச்சிட்டோம் ஸ்வேதா வச்சு. ஸோ வந்து அதோட போட்டோஸ் வீடியோஸ்லாம் வரப்போ இந்த மேஜிக்கோட மேஜிக் என்னன்றது உங்க எல்லாருக்கும் புரியும். பின்னாடி ஏசப்பா மறந்துடாதீங்க. எல்லாரும் கமெண்ட்ல ஏசப்பா டேக் பண்ணுங்க. ஆமீன். உங்க அப்பாவோட நினைச்சு ரொம்ப பெருமைப்படுவாரு ஸ்வேதா. அவ ஒரு விஷயம் சொல்லிட்டா, அதுக்கு சுத்தி சயின்டிஸ்டோட போட்டோ போடணுமா? இது வந்து பெற்றோர்கள் எல்லாரும் பார்த்து ஃபீல் பண்ணாதீங்க. நாங்க கொஞ்சம் அப்படித்தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஓகே, நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம், நெக்ஸ்ட் ஷூட்ல பார்ப்போம். ஓகே, ஃபார் நவ் பை பை. இன்னைக்கு ஷூட்டுக்கு செட் ஒர்க் பண்ணிருக்கிறது வந்து நம்ம ஸ்வேதா தான். அவங்க எந்த அழகுல வந்து இந்த செட் ரெடி பண்ணிருக்காங்கன்னு நான் காட்டுறேன். கம்மியா கைஸ், இதுதான் எங்க செட்டப். நான் பாத்தீங்களா மாவாட்டுறேன். இதுதான் ஸ்வேதா ஓட்ட வச்சு. அது என்னோட ஆர்ட். இந்த செட்டை பார்த்து கொஞ்சம் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகும். ஆமா ஆகுங்க. இது எங்களோட லோ பட்ஜெட்டோட செட்டு. லோ பட்ஜெட்டா இருந்தாலும் ஹை பட்ஜெட்டா அவங்க வந்து அவங்க ஃப்ரேம்ல காட்டுவாங்க. நான் இப்படி இது ஒரு ஸ்பிளாஷ் அடி பண்ணா நிஜமாக்கா நல்லா இருக்கும்க்கா. இங்கெல்லாம் ஒட்டிட்டு இருந்தா நீ பண்றா, நீ என்ன பண்ண சொல்ற நான் பண்றேன். நீங்க 1 2 3 சொல்லுங்க. 1 2 3. ஸ்வேதேஷோட சுப்ரீமசி, அவங்களோட மேஜிக் சொன்னாங்கல்ல, மேஜிக். இங்க தூங்கிட்டு பின்னு குத்துனதை பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? எவ்வளவு அழகா குத்திருக்க தெரியுது. நான் ஒரு ஜீனியஸ். பக்கத்துல வந்து எல்லாரையும் போடுங்க, எல்லா சயின்டிஸ்டையும். இந்த பக்கம் வந்து யாரை போடலாம்? நீ சொன்னோடனே நான் ஸ்பேஸ் விட்டு எடுத்துட்டு இருக்க வீடியோ. அதான் இந்த பக்கம் யாரை போடலாம் சொல்லுங்க. ஐன்ஸ்டீன். இந்த பக்கம் ஐயோ தாம்சன், வில்சன். சென்ட்ரா ஏசுநாதர் போட்டிருக்கேன். சிறுவேல அரைஞ்சிருவாரு அவரு இந்த பண்ண பாவத்துக்கு. ஏசப்பாவை என்ன தெரியுமா நினைப்பாரு? உன்னை பெத்த பாவத்துக்கு நான் உன்னை சிலுவையில அரைஞ்சு விட்டுறேன். எனக்கு பதில் நீ தான் சிலுவையில அரைஞ்சிருக்கணும். உனக்கு நீ பண்ண பாவத்துக்கு நான் அரைஞ்சிட்டேன். ஏன் ஸ்வேதேஷ் இப்படி பண்றீங்க? ஸ்வேதேஷா அக்கா, என்ன ஏன்க்கா பையனாவே மாத்திட்டீங்க? இல்லனா மட்டும் இல்லனா நான் பொண்ணுதான் அக்கா, பையன் கிடையாது. ஏதோ அப்படி இப்படி நான் பையன் மாதிரி இருக்கேன். இந்த கவர் எதுக்குன்னு பாத்தீங்களா? உங்களை அழகா காட்டேன். ஒரு கவர்ல தான் அவ்வளவு அழகு இருக்கு. இவ்வளவு மேக்கப் பண்ணி கூட அழகு இல்ல. இல்ல, இதுதான் மேஜிக். அப்புறம் என் கையில மேஜிக், என் மூளையில மேஜிக், நானே ஒரு மேஜிக். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க ரெண்டு பேரும் தான் வாரிசு. நான் சாஃப்ட் வேற என்ன ரொம்ப சாஃப்ட் கேர்ள் ஏராவா டர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கா. சோதிக்காதீங்க, சோதிக்காதீங்க. நீங்க அழகா இருக்கணும் தானே பண்ற. கடுப்பா வரீங்க. அழகாதான் இருக்கு. என்ன பண்ணீங்க ஸ்வேதேஷ்? வேர்வை சிந்தனை. அப்புறம் என்ன கீழே எதுக்கு பாத்தீங்க? இப்போ சிந்தனீங்களாமே. நான் வேர்வை சிந்தினேன். ஏசப்பா வந்து எனக்காக ரத்தம் சிந்தினாரு. ஏசப்பா இப்ப சிந்தல, அவர் எப்பயோ சிந்தினாரு. இப்ப பார்த்தா எப்படி இருக்கும்? நன்றி, வணக்கம். நல்லா குப்பை போட்டு வச்சிருக்கோம் ரெண்டு பேரும். இல்ல நான் மட்டும் தான் போட்டேன்.
சரி விடுங்க, ஒரு ஒரு ஷூட்டை வந்து முடிக்கிறதுக்கு செட்டப் பண்ணது இதுதான். ஸ்வேதாவோட டேலண்ட், ஆமா மேஜிக் எல்லாம் இந்த மேஜிக் தான். வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரங்க. இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாம் தலையெழுத்துல அடிச்சுப்பாங்க. யாரா இவங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. முக்கியமா யாரா இந்த ஸ்வேதா பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இதுதான்டா அந்த ஸ்வேதா, பாருங்கடா. எப்பயும் போல ஒரு அன்ஆர்கனைஸ்டான அன்பிளான்டான நோ ஐடியா ஷூட் தான் இதுவுமே. அவுட்ஃபிட் மட்டும் இருந்துச்சு. நீங்க இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் பண்ணாதீங்க, பயமா இருக்கு எனக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் நார்மலாவே வைங்க, நான் பேசுறேன். ஸ்டாட்டிக்கா வைக்கிறேன். என்ன சொல்லிட்டுன்னா, எப்பயும் போல பண்ற ஷூட் தான் இது. ஆனா இந்த ஷூட்ல மேடம் வந்து புதுசா ஒண்ணு ட்ரை பண்ணி என்ன இப்படிலாம் காட்டியிருக்காங்க. எப்படிலாம் காமிச்சக்கா? அப்படிலாம் காட்டியிருக்காங்க. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. அது வந்து பெண்மையா வளரல. பட் நான் ஒரு பெண் தான். நான் பெண்ணாக தான் நான் வாழ்கின்றேன். ஓகே, so yet another beautiful shoot with Shweta. உங்களோட அமேசிங் ஸ்வேதா அமேசிங்கான ஷூட் பண்ணிருக்காங்க. நீங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அக்கா உங்க கண்ணு இருக்கு அப்படியே இருக்கா? மேல பாருங்க, கீழே பாருங்க, சைடா பாருங்க. Bye guys.